தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு பெரிய பரபரப்பு. அதிமுகவோட சீனியர் லீடர் ஜேசிடி பிரபாகர் நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகத்துல சேர்ந்திருக்காரு. இந்த திடீர் மாற்றம் ஏன் நடந்துச்சு? வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை இது எந்த அளவுக்கு பாதிக்க போகுது? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு சினிமா ஸ்டாரால ஒரு மாநிலத்தோட அரசியல் போக்கையே மாத்த முடியுமா? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி. ஆனா இது வெறும் ஒரு ஸ்டார் பவர் மட்டும் இல்ல, பல வருஷ அரசியல் கணக்குகளை மாத்தி போடக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான ஆட்டத்தோட ஆரம்பம்னே சொல்லலாம். ஜனவரி 2ஆம் தேதி 2026 இந்த தேதி தான் இப்போ அரசியல் வட்டாரங்கள்ல ஒரே பேச்சா இருக்கு. பல வருஷ அனுபவம் உள்ள ஒரு சீனியர் லீடர் அதிமுகவிலிருந்து விலகி சூப்பர் ஸ்டார் விஜயோட புது கட்சியில சேர்ந்திருக்காரு. பாருங்க, இந்த ஒரே ஒரு மூவ் எவ்ளோ பெரிய அரசியல் கணக்குகளை மாத்தி போட்டிருக்கு. சரி வாங்க, முதல்ல இந்த அரசியல் மாற்றத்தோட மையத்துல யார் யார் இருக்காங்க, அன்னைக்கு நிஜமா என்னதான் நடந்ததுன்னு பார்க்கலாம். இந்த மொத்த விஷயத்துக்கும் முக்கியமான நபர் ஜேசிடி பிரபாகர். எதுக்காக அவர் இவ்ளோ வருஷமா இருந்த கட்சியை விட்டுட்டு ஒரு புது பாதைக்கு வரணும்? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? இவர்தான் ஜேசிடி பிரபாகர், அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ. அதை விட முக்கியமா ஓபி பன்னீர்செல்வம், அதாவது ஓபிஎஸோட ரொம்ப நெருக்கமான ஒருத்தரா இருந்தாரு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவரோட பையன் அமலன் பிரபாகர் ஏற்கனவே விஜயோட கட்சிக்கு போயிட்டாரு. இப்ப இவரும் போனது ஓபிஎஸ் டீமுக்கு ஒரு பெரிய செட்பேக்கா பார்க்கப்படுது. அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? விஜய் ஒரு நல்லாட்சியையும் தமிழ்நாட்டுக்கு ஒரு புது அரசியல் வழியையும் காட்டுவாருன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சும்மா ஒரு கட்சி மாற விஷயம் மட்டும் இல்ல, மாநிலத்துக்கு ஒரு மாற்று வேணுங்கிற மெசேஜ ரொம்ப ஸ்மார்ட்டா மக்கள் கிட்ட கொண்டு போற ஒரு முயற்சி இது. அப்போ இந்த முடிவுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது அதிமுகக்குள்ள இருக்கிற கோஷ்டி சண்டை தான். பிரிஞ்சு கிடக்கிற கட்சியை ஒன்னு சேர்க்க அவர் செஞ்ச முயற்சிகள் எல்லாம் ஃபெயிலியர் ஆனதுல ஏற்பட்ட ஒரு விரக்தி தான் அவரை இந்த புது முடிவை எடுக்க வச்சிருக்கு. ஒரு பக்கம் பிரபாகர் மாதிரி ஒரு சீனியர் லீடர் போனது அதிமுகவுக்கு ஒரு நஷ்டம்னா, அப்போ இதனால யாருக்கு லாபம்? வேற யாருக்கு? நிச்சயமா நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தான். தமிழக வெற்றிக் கழகம், சுருக்கமா தாவவக. இவங்களோட இலக்கு ரொம்ப சிம்பிள். பல வருஷமா தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு வர திமுக, அதிமுக, இந்த 2 கட்சிகளுக்கும் ஒரு மாற்றா, ஒரு 3வது ஆப்ஷனா வரணும். இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பக்கம் உள்கட்சி சண்டையாலையும் தலைவர்கள் வெளியேறுவதாலும் பலவீனமாகிட்டு வர்ற ஒரு பாரம்பரிய கட்சி. இன்னொரு பக்கம் விஜய முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தி புது புது தலைவர்களை உள்ள கொண்டு வந்து மக்கள் ஆதரவை மட்டுமே நம்பி வேகமா வளர ஒரு புது கட்சி. இதுதான் இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி. சரி, பிரபாகரோட இந்த ஜம்ப் மத்த கட்சிகள் மத்தியில என்ன மாதிரி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு? அவங்கெல்லாம் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க? ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது. அதிமுக எதிர்பார்த்த மாதிரியே தவேகாவை நேரடியா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவோ ரொம்ப அமைதியா என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டு வராங்க. பாஜகவோ தவேகாவை தங்களோட கூட்டணிக்குள்ள கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணி அது முடியாம போச்சு. இந்த ஒரு நிகழ்வு தமிழ்நாடோட வழக்கமான அரசியல் கூட்டணிகள்ல ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே, இப்போ இந்த தனித்தனி நிகழ்வுகளை எல்லாம் தாண்டி இதோட ஒட்டுமொத்த தாக்கம் என்னவா இருக்கும்? தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலத்தை இது எப்படி மாத்த போகுது? பாருங்க, பிரபாகரோட இந்த வெறும் ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது. இது அதிமுகக்குள்ள இன்னும் பிரச்சனை ஓயலைங்கிறதையும் அதே நேரத்துல தவேகாவோட வளர்ச்சி வேகமா இருக்கிறதையும் காட்டுது. முக்கியமா அனுபவம் வாய்ந்த தலைவர்களே விஜய நம்பி வர்றது ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வரப்போகுதோங்கிற ஒரு சிக்னலா கூட இருக்கலாம். இந்த எல்லா அரசியல் நகர்வுகளுக்கும் ஒரே ஒரு இலக்குதான் இருக்கு. அது வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல். அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்த நிகழ்வு ஒரு பெரிய அணை உடையறதுக்கு முன்னாடி வர்ற முதல் கீறலா, இல்ல இது வெறும் கடல்ல ஒரு சின்ன அலை மாதிரி வந்துட்டு போயிடுமா? 2026ல ஒரு புது அரசியல் சரித்திரம் எழுதப்படுமா, இல்ல இதுவும் கடந்து போகுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?